பாரில் நடந்த ரவுடிகள் பார்ட்டி. போதையில் ஏற்பட்ட சண்டை. திடீரென எஸ்கேப் ஆன A1 ரவுடி. இன்ஸ்பெக்டர் செய்த காரியம். திருவொற்றியூர் ஸ்டேஷனில் அதிர்ச்சி. வடசென்னை திருவொற்றியூர் பூங்காவனபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோன். இவர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஆரோன் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான சுதன் என்பவரோடு சேர்ந்து திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்தியுள்ளார். அப்போது தண்டையார்பேட்டை வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரோடு தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்ற ஆரோன் அவரது நண்பர் சுதனுடன் சேர்ந்து ஹரிபிரசாத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தாக்குதலுக்கு உள்ளான ஹரிபிரசாத் ஆத்திரமடைந்து தனது கூட்டாளிகளிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதையடுத்து ஹரிபிரசாத் தனது நண்பர் 4 பேருடன் சேர்ந்து பூங்காவனபுரம் பகுதிக்கு கத்தியுடன் சென்றுள்ளார். அங்கு தன்னை தாக்கிய ஆரோன் மற்றும் அவரது நண்பர்களை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் விஜய் என்பவருக்கு கையில் வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து ஆத்திரமடைந்த ஆரோன் திருப்பி தாக்கியதில் ஹரிபிரசாத் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்து தப்பி ஓடிய ஹரிபிரசாத் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நடந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் தாமாக வழக்கு பதிவு செய்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். இதனையடுத்து 2 தரப்பு தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய ஆரோன், விஜய், ரூபேஷ் மற்றும் சுதன் என 4 பேரை கைது செய்த திருவொற்றியூர் போலீசார் ரிமாண்ட் செய்யும் பணியில் இறங்கினர். ஆனால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கைது செய்த 4 பேரை அழைத்து சென்ற போலீசார் உடல் பரிசோதனை முடித்து 3 வரை மட்டும் ரிமாண்ட் செய்துள்ளனர். இதனால் கொதித்து போன ரிமாண்ட் செய்யப்பட்ட 3 உறவினர்கள் திருவொற்றியூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது FIR பதிவு செய்யப்பட்ட ஆரோனை 50,000 பணம் பெற்றுக்கொண்டு திருவொற்றியூர் இன்ஸ்பெக்டர் முத்து சுப்பிரமணியம் தப்பிக்க விட்டதாகவும் மற்ற 3 பேர் போலீசார் கேட்ட பணத்தை கொடுக்காததால் ரிமாண்ட் செய்ததாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதனால் நள்ளிரவு நேரத்தில் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் உதவி ஆணையர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். 50,000 லஞ்சம் கொடுத்த ஆரோனை போலீசார் தப்பிக்க விட்டதாகவும் மற்ற 3 பேரை போலீசார் ரிமாண்ட் செய்ததாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அப்போது போலீசாரிடம் பேசிய வழக்கறிஞர், FIR போட்ட பிறகு எப்படி அவரை வெளியே விட்டீர்கள்? 50,000 லஞ்சம் கேட்டுள்ளார்களே திருவொற்றியூர் போலீசார், இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என அடுக்கடுக்காக உதவி ஆணையர் இளங்கோவனிடம் கேள்வி கேட்டார். ஆனால் முதலில் பதில் அளிக்க முடியாமல் திணறிய உதவி ஆணையர் இளங்கோவன் பின்னர் சுதாரித்துக் கொண்டு, இது குறித்தும் புகார் கொடுங்கள், போலீசார் லஞ்சம் வாங்கியிருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன், தப்பிய ஆரோன் கைது செய்யப்படுவார் என்று உறுதியளித்தார். இதையடுத்து 50,000 லஞ்சம் கேட்ட போலீசார் குறித்து உறவினர்கள் புகார் அளித்த பின் போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்பினர். சென்னை அடுத்த திருவொற்றியூர் போலீசார் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவருக்கு 50,000 லஞ்சம் வாங்கிக் கொண்டு ரிமாண்ட் செய்யாமல் தப்பிக்கப்பட்டதாக கூறும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.